ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பலையும் அந்த கப்பலில் இருந்த நபர்களையும் இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு. இன்னும் ஒரு கப்பல் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் கடலில் வச்சு அழிக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது கப்பலுக்கு என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான உறுப்பினர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற பின்புலத்தில் அமெரிக்காவினுடைய இலங்கையில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் இன்னைக்கு காலையில் வெளியிட்ட ஒரு அறிவிப்புன்றது ஒரு பதற்றத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதை தெளிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பதிலையும் அமெரிக்க தூதரகம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. இன்னைக்கு இலங்கையில் இது சம்பந்தமாக என்னெல்லாம் நடந்ததுன்றதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் இலங்கையில் இருக்கிற கொழும்புல இருக்கிற அமெரிக்க தூதரகத்தினுடைய பயண அறிவிப்பு சம்பந்தமான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. ரெட் கலர் நோட்டீஸ்லாம் போடப்பட்டு அமெரிக்க பிரஜைகள் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் தூதரகத்துக்கு வர முடியும். இந்த மாதிரியான கண்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இமெயில் இருக்கு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்கு. அவசரமாக ஏதாவது உதவிகள் தேவைப்படுதுன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அமெரிக்க பிரஜைகள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்ற மாதிரி அமெரிக்க தூதரகத்தினுடைய அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னால் விமான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருது. சில நாடுகளினுடைய வான்பரப்புகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கு. இலங்கையில் இருக்கிற அமெரிக்க பிரஜைகள் உட்பட அமெரிக்கர்களினுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியமானது என்று சொல்லி அமெரிக்க தூதரகத்தினுடைய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்னன்னு சொன்னா ஈரான் கடற்படையினுடைய கப்பலை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு. கடற்படையினுடைய உறுப்பினர்கள் வெலிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 32 பேர் காப்பாற்றப்பட்டு காலி கராபேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானுக்கு வெளியில ஈரானுடைய பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்த நபர்கள் இருக்கிற ஒரே ஒரு நாடு இலங்கை மட்டும்தான். வேற எந்த நாட்டிலையும் ஈரானுடைய படை உறுப்பினர்கள் நெருக்கமான நட்பு நாடுகளோட சில நேரங்கள் இருக்க முடியும். லெபனான்ல ஒரு சிலர் இருக்க முடியும். ஆனா மற்ற நாடுகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் இலங்கையில மட்டும்தான் ஈரானுடைய படைப்பிரிவை சேர்ந்த நபர்கள் ஈரானுக்கு வெளியில இருக்கிறாங்கன்றதும் ஒரு முக்கியமா நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தகவல். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பு எதுக்காக வெளியிடப்பட்டது? இப்ப இலங்கையும் அமெரிக்காவினுடைய ஒரு தாக்குதலா இருக்க போகுதா என்ற மாதிரியான சோசியல் மீடியா பதிவுகள் பல இடங்களிலும் இன்னைக்கு காலையிலிருந்து பரவ ஆரம்பிச்சிருந்தது. சோசியல் மீடியா பதிவுகள் மட்டும்தான், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது. இதுக்கு பிறகு ஒரு சில ஊடகங்களுக்கு அமெரிக்க தூதரகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இது வளமையா வெளியிடப்படுற இலங்கையில் இருக்கிற அமெரிக்க பிரஜைகள் சம்பந்தமா தூதரகம் கரிசனையோடு இருக்கின்றதுக்கான ஒரு சாதாரணமான அறிவுறுத்தல் மட்டும்தான், பயண வழிகாட்டி கிடையாது. பொதுவாக அமெரிக்காவினுடைய பிரஜைகளுக்கு விடுக்கப்பட்ட பயண வழிகாட்டி என்றது, டிராவல் அட்வைசரி என்றது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தால் தான் வெளியிடப்படும். இது சாதாரணமான ஒரு வழக்கமான அறிவிப்பு தானே தவிர இதை அதோட சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்க தூதரகம் ஒரு தெளிவுபடுத்தலையும் இன்றைக்கு விடுத்திருந்தது. காலையிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அமெரிக்க தூதரகம் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இந்த நேரம் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வதேச கடற்பரப்புல 3 ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் இருந்தது. அதுல ஒரே ஒரு கப்பல் ஐரிஸ் தேனான்னு சொல்லப்படுற கப்பல் இந்தியாவில் நடந்த கடற்படை கூட்டு பயிற்சியில் கலந்து கொண்டதுக்கு பிறகு பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய தாக்குதலில் அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிற 32 பேர் காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. 5 பேர் சிகிச்சைகளுக்கு பிறகு வெளியேறி இருக்கிறாங்க. 27 பேருக்கு தொடர்ச்சியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. அதுல ஒரு சிலர் நாளைக்கு வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சைகளுக்கு பிறகு வெளியேற முடியும் என்ற மாதிரியான செய்திகளும் இருக்கு. இப்ப வெளியேற்றப்பட்டிருக்கிற நபர்கள் ஈரான் தூதரகத்தினுடைய உதவியோட வெலிசர கடற்படை முகாமுக்கு சொந்தமான வெலிசர கடற்படை வைத்தியசாலையில் அவங்களை மாற்றுறதுக்கும் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. மற்ற நபர்களும் அந்த இடத்துக்கே கொண்டு போகப்பட இருக்கிறாங்க. ஒரு கப்பலை அமெரிக்கா அழிச்சிருக்கு. அதுல இருந்த சடலங்கள் இலங்கை அரசாங்கம் மீட்டிருந்தது. இலங்கையில் அந்த சடலங்களும் வைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. காப்பாற்றப்பட்டிருக்கிற நபர்களுக்கு தொடர்ச்சியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. ஒரு கப்பலுக்கு என்ன நடந்ததுன்ற கேள்விக்கான பதில் தெளிவா எங்கள்கிட்ட இருக்கு. 2வது கப்பல் இப்ப இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஊடகங்களுக்கு ஒரு விசேடமான அறிவிப்பு விடுத்திருந்தார். ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு ஒரு விசேட ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதுல ஈரான் கடற்படைக்கு சொந்தமான வஷிய சொல்லப்படுற கப்பலை இப்ப இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு. 208 கடற்படையினுடைய உறுப்பினர்கள் உட்பட கேப்டன் எல்லாருமே சேர்த்து 208 பேர் அதுல இருந்திருக்கிறாங்க. 208 பேர்லையும் ஒரு சிலர் அந்த கப்பலோட சேர்த்து திருகோணமலை கடற்படை முகாமுக்கு பக்கத்துல திருகோணமலை கடற்பரப்புக்கு அந்த கப்பல் இப்ப கொண்டு போகப்பட்டிருக்கு, இல்லாட்டி கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கு. அந்த கப்பல்ல இருந்து 204 பேரும் கப்பல்ல இருந்து மாற்றப்பட்டு இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களும் சில கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டு 204 பேர் அந்த கப்பல்ல இருந்து வேற கப்பல்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அந்த 204 பேரும் கொழும்பு துறைமுகத்துக்கு இன்னைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது, பதிவுகள் நடத்தப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு வெலிசர கடற்படை முகாமுக்கு 204 பேரும் பாதுகாப்பாக கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க. வெலிசர
கம்பஹா மாவட்டத்தில் இருக்கு, கொழும்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அங்க இருக்கிற கடற்படை முகாம்ல இந்த 204 பேரையும் தங்க வைக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த பஷியான்னு சொல்லப்பட்ட கப்பல்ல வந்து 2 பேர், ஒருத்தர் வந்து சுகையினம் அடைஞ்சிருந்தாராம், இன்னும் ஒருத்தர் அவருடைய உதவிக்குன்னு சொல்லி 2 பேரை அந்த கப்பல்ல இருந்து வெளியேற்றி இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஈரான் அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வச்சதுக்கு பிறகு அதே கப்பல்ல இருந்த இன்னும் 2 பேரும் இதுக்கு முதல்ல ஒரு சில நாட்களுக்கு முதல்லயே இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க. மருத்துவ தேவைகளுக்காக கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவிச்சிருந்தார். இந்த கப்பலை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு என்ஜின் கோளாறு, தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால இலங்கைக்கு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி தூதரக ரீதியில சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதுக்கு பிறகு அதனுடைய நடைமுறைகள் சம்பந்தமா நாங்க ஆய்வுகளை நடத்தி பேச்சுவார்த்தைகளை நடத்தினதுக்கு பிறகுதான் பஷிய கப்பலையும் அதில் இருந்தவர்களையும் பொறுப்பேற்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். நடுநிலையா எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம் மனிதாபிமானத்துக்காக, உயிர்களினுடைய பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் சொல்லி நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவிச்சிருந்தார். அப்ப ஐரிஸ் தேனான்னு சொல்லப்பட்ட கப்பல் மூழ்கடிக்கப்படுது, பஷிய கப்பல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 3வது கப்பல் சம்பந்தமா ஜனாதிபதியினுடைய உரையில வந்து ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அது சம்பந்தமான கேள்விகளும் கேட்கப்படல. இந்த கப்பல் சம்பந்தமான மேலதிகமான தகவல்களும் கிடையாது. இன்னும் ஒரு கப்பலும் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருக்கு. அந்த கப்பலை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததாம். இந்த போன மாதம் இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. 26ஆம் தேதி இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் 9ஆம் தேதி தொடக்கம் வரப்போற 9ஆம் தேதி தொடக்கம் 13ஆம் தேதிக்குள்ள இந்த கப்பலை இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு ஈரான் அரசாங்கம், ஈரான் பாதுகாப்பு தரப்பு ராஜதந்திர ரீதியில சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கு. இந்த கப்பல் எதுக்காக இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்புக்கு வந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. ஒரு தெளிவான பதில் எந்த இடத்துலையும் கிடையாது. இலங்கையிட்ட அனுமதி கேட்கறதுக்கு முதல்லயே எதுக்காக பக்கத்தில் வந்ததுன்ற இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த கப்பல் சம்பந்தமா இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வரல. அந்த கப்பல் சம்பந்தமான தெளிவான தகவல்களை எந்த ஒரு இடத்திலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை. 3வது கப்பல் எங்க இருக்கு, என்ன நடக்க போகுதுன்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு பக்கம் இன்றைக்கு அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால ஒரு சிலர் கூடி இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் வந்து ஒரு போராட்டம், கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. சர்வதேச சட்டத்துக்கு புறம்பா இலங்கையினுடைய எக்கனாமிக் ஜோன்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகளினுடைய பிரகடனத்தையும் அமெரிக்கா மீறி இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு போராட்டம், ஒரு சில அரசியல்வாதிகள், முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருந்தார். ஈரான்ல, இலங்கையில் இருக்கிற ஈரான் தூதுவரும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தார். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த போராட்டத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தினுடைய கோஷம் என்னன்னு சொன்னா, நோ பிளட் ஃபார் ஆயில் என்றது. எண்ணெய்க்காக இரத்தம் சிந்தக்கூடாது, இந்த போர் வந்து இன்னைக்காக நடத்தப்பட்ட போர்ன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருந்தார், இப்போ பஷிய கப்பலை பொறுப்பேற்றிருக்கிற மாதிரி இதுக்கு முதல்லையே மற்ற கப்பலையும் பொறுப்பேற்றிருந்தா உயிர் சேதத்தை வந்து தவிர்த்திருக்க முடியும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாருக்கோ அடிபணிஞ்சிருக்கிறார் என்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஊடக சந்திப்பில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கப்பலை பொறுப்பேற்கிறதுக்கு முதல்ல அமெரிக்காவுடையும் தூதரகத்தோடையும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி சொல்லியிருந்தார், இதுக்கு முதல்ல போர் நிலைமை சம்பந்தமா எல்லா நாடுகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். ஆனா எங்களுடைய சுயாதீனமான ஒரு தீர்மானம் சம்பந்தமா யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இலங்கை அரசாங்கத்தினுடைய தீர்மானம் நடுநிலைமையிலிருந்து கொண்டு எந்த பக்கமும் சாயாம மனிதாபிமான ரீதியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். ஆனா இந்த கப்பல் கொண்டு வரப்பட்டது சம்பந்தமா சர்வதேச அமைப்புகளோட, ஐக்கிய நாடுகள் சபையோடையும் ரெட் கிராஸோடையும் இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகளையும் கலந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் முக்கியமானது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருக்கிற ஈரான் தூதுவர் குறிப்பிட்டிருந்தார், நடுநிலைமை என்றதினுடைய அர்த்தம் சர்வதேச சட்டங்கள் மீறப்படுறதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் நடுநிலைமை சொல்லி கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கும். அதுதான் அதனுடைய வரைவிலக்கணம் என்ற மாதிரி ஒரு கருத்தையும் வந்து அவர் பதிவு செய்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. முக்கியமான ஒரு கருத்து, இலங்கையினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா நடுநிலைமை என்றது. இந்த போர்ல எந்த பக்கமும் நாங்கள் சாய போறது கிடையாது, மனிதாபிமான ரீதியில இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனா தூதுவர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நேரம் சொல்லியிருந்தார், ஜனாதிபதியினுடைய கருத்துக்கு என்னால் வந்து நேரடியான பதில் சொல்ல முடியாது, ஆனாலும் நடுநிலைமை என்றதினுடைய அர்த்தம் வந்து இது
இதுதான். சர்வதேச சட்டங்களை ஒரு நாடு மீறுதுன்னு சொன்னால் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் நடுநிலைமையாக கருதப்பட முடியும் என்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்ததும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இது நேரம் இலங்கை போலீசாலையும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. இலங்கைக்குள்ள ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுறது சம்பந்தமாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ட்ரோன்களினுடைய பாகங்கள், முழுமையான ட்ரோன்கள் இறக்குமதி செய்யப்படுறது, விற்பனை செய்யப்படுறது, அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற செயற்பாடுகள் சம்பந்தமாக உன்னிப்பாக கவனம் செலுத்தப்படணும் சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் மாதிபர் இலங்கையில் இருக்கிற எல்லா போலீஸ் நிலையங்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி ட்ரோன்கள் பயன்படுத்தப்படக்கூடாது, சிவில் விமான சேவைகள் சட்டத்துக்கு அமைய இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படணும், இதை போலீஸ் உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்லியும் போலீஸால் ஒரு அறிவிப்பும் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பரபரப்பாக இலங்கைக்குள்ள பல தகவல்கள் இந்த நாட்களில் பேசப்பட்டு வருது. இலங்கையில் இருக்கிற ஈரானுடைய கடற்படை உறுப்பினர்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் அதிகமான கரிசனை செலுத்தப்பட்டிருக்கு. எத்தனை நாட்களுக்கு இவங்க இலங்கையில் இருப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது. இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் என்றதும் யாருக்கும் தெரியாது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.